என்னை தாங்குகிறீர், தீவிரம் என்னை தாங்குகிறீர். ஐயாவும் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லோ உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லோ எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலோ ஓம் படியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலோ ஓம் தடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே. ஐயாவும் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை பாடுற வாயில வேற எதையும் பாடக்கூடாது, வேற எந்த காரியங்களும் நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்மை ஸ்தோத்திரம் இல்லையா மடியில் வைத்து தாளாட்டுகிறவர், தோளில் தூக்கி சுமக்கிறவர், அவரை தான் நம்ம பாடணும் உயிருள்ள வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்தோட பாடல் புத்தகத்துல 193வது பாடல், தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உன்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் என்று சொல்லி பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். நூற்றி 93வது பாடும். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில். கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயம் இல்லையே. சொல்லுங்க. எதை குறித்தும் பயம் இல்லையே. என் நேசர் நடத்துகிறீர், என் நேசர் நடத்துகிறீர். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில். உங்க சத்தம் கேட்கவே இல்லை, மைக் சத்தம் கேட்கலையா? தகப்பனே உம் சாய்ந்து விட்டேனா. செய்த நன்மைகள் நினைக்கின்றே, நன்றியோடு துதிக்கின்றே. நான் நன்றியோடு துதிக்கின்றே. கைவிடாத என் நாயனே, என்னை கைவிடாத என் நாயனே. கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற
மணவாளரே, இணை இல்லா மணவாளரே, உணவாக வந்தீரையா, என் உணவாக வந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. எத்தனை உணர்ந்து பாருங்க, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற உம்மைத்தானே பற்றி கொண்டே உன் தோளில் அமர்ந்து விட்டேன், நானும் தோளில் அமர்ந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன். உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே உலகத்தையே மறந்து விட்டேன். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். சொல்லுங்க, அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம் உன் நாமம் சொல்வேன் ஐயா. நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் உன் நாமம் சொல்வேன் ஐயா. எல்லாம் சேர்ந்து தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. ஆமென். அல்லேலூயா. வாசி சங்கீதம் 97 10 11 12 வசனங்களை வாசிப்போம். ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 97. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரின் பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படியே நீங்க எபிரேயர் 12வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் 28வது வசனம் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யம், ஸ்தோத்திரம், இந்த பூமி அசையும், வானத்தையும் ஆண்டவர் அசைப்பேன்னு சொல்லுகிறாரு. முன்னாடி வசனத்துல போட்டுக்கிறாரு. ஸ்தோத்திரம். பூமியை ஏற்கனவே ஒரு முறை அசைச்சிட்டாரு, அசைச்சிக்கினேங்கிறாரு. வானத்தையும் அசைக்க போகிறார். ஆனால் நாம் பிரவேசிக்க போகிற ராஜ்யம், சொல்லுங்க, என்ன ராஜ்யம்? அசைக்க முடியாத ராஜ்யம், அசைவில்லாத ராஜ்யம். அதை யாரும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அதனால இங்க எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனையை செய்ய கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று சொல்லுகிறார். ஆமென். அசைவில்லாத ராஜ்யத்துல பிரவேசிக்க போற நம்ம என்ன பண்ணணுமா? பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான, எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்ட வசனத்தின்படி நீங்க ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். பயத்தோடு பக்தியோடு அவருக்கு பிரியமான ஆராதனை என்ன தெரியுமா? எபிரேயர் 12:1 அழகா சொல்லுது. ஸ்தோத்திரம். அதே வாசித்திரமா? ரோமர் 12:1. அவருக்கு பிரியமான ஆராதனை என்ன பாருங்க. ஸ்தோத்திரம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும்
தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க அவருக்கு பிரியமான புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். என்ன ஆராதனை? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஸ்தோத்திரம். பலி ஆவறதுனா என்ன அர்த்தங்க? சொல்லுங்க. பலி ஆவறதுனா என்ன? செத்து போறது. ஸ்தோத்திரம். ஆனா ஜீவ பலி என்ற அறிவு. ஸ்தோத்திரம். உங்க சரீரம் உலகத்துக்கு செத்ததாயும் மரித்ததாயும் ஆண்டவருக்காக ஜீவன் உள்ளதாயும் ஆராதனை செய்யும் போதுதான் அது தேவனுக்கு பிரியமான புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். ஸ்தோத்திரம். அதனால உங்களுக்குள்ள இருக்கிற உலகத்துக்கு நீங்க செத்தவர்களாக, ஸ்தோத்திரம், தேவனுக்காக ஜீவனோடு தேவனை ஆராதிக்கிறவர்களாக நிற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் நீங்க செய்யத்தக்க தேவனுக்கு பிரியமான ஆராதனை. நாம் அசைவில்லாத ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறவர்கள். அதனால பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று சொல்லுகிறார். எனவே இந்த காலை நேரத்தில் எல்லாம் கண்ண மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, எல்லாம் சோத்திரம் பண்ணுங்களேன், சோத்திரம் பண்ணுங்களேன். வாயை திறந்த ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, இந்த கிருபையை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி எங்களுக்கு நிச்சயம் இல்லை, ஆனால் எங்களுக்காக ஆண்டவர் அசைவில்லாத ராஜ்யத்தை ஆண்டவரே முன்னதாக ஏற்பாடு செய்து வைத்து விட்டீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லாமல் எப்படிப்பா இருப்பது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நாங்கள் ஆண்டவரே எங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய திருநாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஜீவாதிபதியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனின் அதிபதியே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நல்லா நீங்க துதிக்கினாங்க, வாயை திறந்து சும்மா நிக்க கூடாதுங்க ப்ளீஸ். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் தான், மௌனத்தில் இறங்குகிறவர்கள் தான் கர்த்தரை துதிக்க மாட்டாங்களாம். ஜீவனோடு கூட இருக்கிறவர்கள் என்றென்றைக்கு கர்த்தரை துதிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சத்தத்தை உயர்த்தி இயேசுவே சொல்லுங்களேன் சத்தமா. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஜீவனை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறவர்களே ஸ்தோத்திரம். நேற்றைக்கு எங்களோடு இருந்தவர்கள் இன்றைக்கு எங்களோடு இல்லை ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் எங்கள் மேல் தேவன் பாராட்டின கிருபை அல்லவா? அதற்காக நாங்கள் துதிக்கணுமே. வேதம் அழகாய் சொல்லுகிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின ரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தீடம் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, ஆமென் ஆமென். ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வரங்களில் மன்னவரே, எல்லா வரங்களில் மன்னவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு
ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல். கூப்பிட்ட பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. எத்தனை பேருக்கு? ஆமேன் ஆமேன். மகிமையின் ராஜாவே, மகிமையின் ராஜாவே, மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல். எத்தனை பேர் சந்தோஷமா? புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம், புகழ்ந்து பாடல். நீதிமான்களே, கர்த்தருக்குள் களி கூர்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் என்று சொல்கிறது வேதம். ஆமென். அல்லேலூயா. அதனால சந்தோஷமா கையை தட்டி அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் என்றும். ஆமேன் ஆமேன். என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். சொல்லுங்க. தமது என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடயம். அவரது வசனம் எனது கேடயம். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆமென் ஆமென். glory யேசப்பா, அல்லேலூயா, ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து அதனால அல்லேலூயா, glory glory, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா. ஓ அப்பா, எஸ் லார்ட். உம்மை துதிப்பேன் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன். கடைசியெல்லாம் சேர்ந்து இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. சொல்லுங்க. இரவின் பயங்கரம்
எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அப்பா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன். எத்தனை உள்ளம் துதிக்குது, எத்தனை ஆத்மா துதிக்குதாமே. நாளூயா உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன். எல்லாரும் துதிங்க துதிங்க நல்லா. ஆண்டவரே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் அல்ல, என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரிப்பதாக, என் முழு உள்ளம் ஆண்டவரை துதிப்பதாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவரே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவரே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். எல்லாம் அப்படியே பயபக்தியா, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. எத்தனை பேருங்க சமூகம் அவருடைய பிரசன்னம், அவருடைய தொடுதல் ஸ்தோத்திரம். அவனை தொடுகிற அந்த உணர்வு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு வேணும்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கே. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுவே. கேளுங்க. உம் பிரசன்னம் நாடி வந்தே கிருபையினால் நோக்கிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே. உம் பிள்ளையாய் என்னை மாற்றிடுமே. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. எத்தனை பேருக்கு ஆசைங்க? என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. எத்தனை பேர் சொல்றீங்க? வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலும் திடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. எல்லாரும் சேர்ந்து என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. என் இயேசுவே. அப்பா நம்முடைய பிரசன்னம் இல்லாத ஆராதனை வேணாம்பா. என் இயேசுவே
என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா, என் உள்ளான மனுஷனை தொடுங்கப்பா. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. சொல்லுங்க. உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. மனிதர்கள் என்னை பகைத்தாலோ அஞ்சிடனே நீர் இருக்கையிலே. எப்படி சொல்றீங்க? மனிதர்கள் என்னை பகைத்தாலோ அஞ்சிடனே நீர் இருக்கையிலே. எல்லாம் ரெண்டு கரத்தை உயர்த்தி என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. என் இயேசுவே அப்பா என் ராஜனே நான் ஏங்குகிறேன். ஏக்கத்தோடு ஏக்கத்தோடு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தாகம் உள்ளவன் மேல் தான் தண்ணீரை ஊற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க மறுபடியும். என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உன் சமூகத்திற்கு. ஆண்டவரே உம்மை பார்க்கத்தாமா வந்தேன், உன்னோடு பேசத்தாமா வந்தேன் சபைக்கு. ஸ்தோத்திரம். உம்மோடு உறவாடத்தாமா வந்தேன். ஸ்தோத்திரம். என்னோட பேசுங்க, என்னோட இடைபடுங்க, என்ன தொடுங்க. என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உம் சமூகத்திற்கு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென் ஆமென். என் இயேசுவே என் ராஜனே நான் ஏங்குகிறேன் உன் சமூகத்திற்கு. எத்தனை கையை தட்டி அந்த பிரசனத்தை நான் உணர்றேன், என்னோட இடைபடுகிறது நான் உணர்கிறேன். மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறவர், மெல்லிய சத்தத்தோடு உறவாடுகிறவர். பிரசன்னம் பலமாய் இருக்கிறத நான் பார்க்கிறேன். எஸ் ஹல்லேலூயா. வேற்று சிந்தனைகள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல அசுத்தங்கள் இருக்க முடியாது. இயேசு உறவாடுகிற இடத்துல அசுத்தங்கள் இருக்க முடியாது. கையை தட்டி ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன் ஹல்லேலூயா. வேற்று சிந்தனைகள் எல்லாம் கர்த்தர் வெளியேற்றி கொண்டிருக்கிறார். தெய்வீக சிந்தனை, பரலோக சிந்தனை உங்க சிந்தனையில இருதயத்துல ஊற்றி கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆமேன். அப்படியே முழங்கால் படிக்கலாம். ஆண்டுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்களாக எப்போதும் மறந்துடவே கூடாது. அசையில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்வதற்கு கிருபையை பற்றி கொண்டிருப்போம். இந்த நாட்கள் கிருபையின் நாட்கள். கிருபையாய் கர்த்தர் நாட்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிப்பதற்காக இந்த கிருபையை விட்டுறக்கூடாதுங்க. யோனா 2 அழகா சொல்லுவார், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தனக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் உலகத்தில் அப்படிதான் இருக்கிறாங்க. பொய்யான மாயை ஆகிய உலகத்தை பற்றி கொண்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆனா தாவீது சொல்லுகிறார், நானோ உம்முடைய மிகுந்த கிருபையினாலே உம்முடைய ஆலயத்தில் பிரவேசித்து உன்னை பயபக்தியுடன் தொழுது கொள்ளுவேன் ஆண்டவரே. அவருடைய கிருபையினாலதான் இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் பிரவேசித்திருக்கிறோம். இந்த கிருபையை ஒரு நாள் நம்ம போக்கடிக்க கூடாது, கிருபை இழந்து போகக்கூடாது. கிருபையை பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கிருபையை பற்றி கொள்வோம். நமக்கு ஆண்டவர் கிருபையாய் கொடுத்திருக்கிற இந்த கிருபை இன்னும் அநேகருக்கு கிடைக்கலங்க.
ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாமல் வெளியில் இருக்கிறாங்க. ஆண்டவரை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த முடியாம நிறைய பேர் வெளியில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரும்படியா, சபைகளுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்திரம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வருகையை தாமதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் ஸ்தோத்திரம் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கத்தக்கதாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தும்படியா ஸ்தோத்திரம். இந்த பகுதியில் ஒரு ஜனங்கள் கூட ரட்சிக்கப்படாதவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் போய்விடக்கூடாது. நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது, ஆத்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமையா இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் கூட வெளியில் இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்கள், ரட்சிக்கப்பட்டும் ரட்சிப்பின் அனுபவத்தில் நிலைத்திருக்காத ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியா முடிஞ்ச மழநாள் படிக்கிட்டு, நமக்கு கிருபையை கொடுத்துட்டார், நம்மளை காப்பாற்றிட்டார் ஆண்டவர். நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் வெளியில நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது கடமை இல்லையா? கொஞ்சம் முட்டி போட்டு, ஆண்டவரே எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய சொந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், எங்க அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், எங்க சித்தப்பா சித்திக்காக ஜெபிக்கிறோம், பெரியம்மா பெரியப்பாவுக்காக ஜெபிக்கிறோம், மாமா மாமிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் எல்லாம் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அறிந்தும் தேவனை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த நாளில் மனமிறங்கும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நம்முடைய சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய மகா சபையின் ஊழியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கெல்லாம் ஊழியங்கள் நடக்கிறதோ எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் பயபக்தியாய் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையிலே அருமையான இம்மானுவேல் ஐயா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம்.